ஹே கேஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தா எபிசோட் 25 தான் போகிறோம். அது முன்னாடி வீடியோ லைக் மறந்து விடுங்க. ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம தங்கச்சிக்காரி வாழ்க்கையே போன மாதிரி வெக்ஸாகி வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தப்பா, இப்போ தான் இங்கே வந்த அவரோட ஹஸ்பண்ட் 5வது ஒய்ஃபாக தான் இருந்திருப்பா. அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னம்மா கண்ணு அவனை அனுப்புனியா அப்படின்னு கேட்கல. எவனை அனுப்புனியா? கையை அனுப்புனியா? கையான்ட்டு தானே இருக்குது. அட அந்த கில்லர் கையை அனுப்புனியான்னு அவர் கேட்டுப்பாரு. ஆமாம் அனுப்புனேன். என்னோட 2 ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவன் சாடிச்சேன். அவனை சும்மா மாட்டேன், அதனால தான் அவனை அனுப்பிச்சேன்னு சொல்லல. அவன் எதுக்காக அனுப்பிச்சேன்? நான் தான் இருக்கேன், நான் தான் டிசிஷன் எடுப்பேன். நீ எதுக்காக டிசிஷன் எடுத்துக்கிட்டு? அவன் எல்லாம் உதவக்காரங்க. உன் அண்ணனும் சரி, அவனுக்கு பிறந்த பிள்ளையும் சரி, 2 பேருமே தண்டக்கன்னு வந்துடும். அதான் கூடிய சீக்கிரமே போய் சேர்ட்டாங்க. இல்லை என்னதான் அவங்க உதவக்கரையா இருந்தாலும் அவன் என்னோட பிளட் ரிலேட்டிவ். அதனால அவங்க இதை கொண்டவங்கள நான் கண்டிப்பாக பழிவாங்க. அந்த பொடிப்பையை எங்கள் அண்ணனை போட்டுட்டேன், அதனால நான் சும்மா விட மாட்டேன். அவனை கண்டிப்பாக நான் போட்டுட்டேன். அதுக்கு தான் கையை அனுப்பி வச்சுருந்துல. நீ தப்பு பண்ணிட்ட. நீ கையை அனுப்பி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த சீக்ரெட் புக் எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த? நான் அவனை என்னமோ நினைத்தேன். நீ அந்த புக்கை அவன்கிட்ட கொடுத்தது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவரும் கோச்சுன்னு இருப்பாரு. இந்த பொண்ணு அவர்கிட்ட அந்த சீக்ரெட் புக்கில் அப்படி என்னதான் இருக்குது, அதை கொடுத்ததுக்கு எதுக்கு இந்த மாதிரி கற்றுல? அந்த சீக்ரெட் புக்கு மாசியஸ் அடிக்க வருது, அதை நீ கொடுத்த மிகப்பெரிய தெரிஞ்சதில்ல. இவருக்கு அதை பற்றி தான் கவலை இல்லை. எப்படியோ ஹீரோ செத்தா போதுன்னு இருந்திருப்பா. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ பார்க்கறக்காண்டி ஒரு பொண்ணு வந்துருப்பா. அவன் நம்ம பாடி கார்டு கொடுக்கலாம். அந்த பாடி கார்டை அனுப்பி வச்சது வேற யாரும் கிடையாது, அந்த ஃபவுண்டர் கார்டில் அவர் தான் ஒரு நல்ல எண்ணத்தில் அனுப்பி வச்சிருப்பாரு. இவங்க ஹீரோவை பற்றி பார்க்குறா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் ஜெயிச்சுருப்பேன். ஒரே பண்ணால் அந்த மாஸ்டரை கொடுத்துட்டேன். பரவாயில்ல, 19 வயசில் ஒரு டேலண்டாக இருக்கேன். ஆனால் ஏன் அளவுக்குலாம் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லியிருந்திருப்பா. அவன் கூட சண்டை ஓட்டாதாம்மா தெரியும். கை கால் தான் லெஃப்ட் லைட் வாங்கிடுவேன். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானால நீ என்னடானா அவனை டம்மி பீஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாடி கார்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காண்டி தான் வந்துருப்பா. இவர்கிட்ட சொல்கிறாங்க, அவன் வீட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இரு. அவன் வீட்டு பக்கத்துலேயே இரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்து எங்களுக்கு சொல்லி கொடு. இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை நீ ஏன் சமாளிக்க பாருன்னு சொல்லி தான் அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு திரும்ப வந்துருப்பேன். அவனோட தங்கச்சி, அண்ணா வண்டியான்னு சொல்ல. ஆமாம் என்ன இப்போ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டு இந்த பேக்கப் கூடி நம்ம ஹீரோ கொடுப்பேன். நான் ஒரு பொண்ணு ஏன்டா பேக் கொடுக்கறது இல்லை. ஆணும் பொண்ணு ஒன்று இது கார்னி பதம் பண்ணு உனக்கு தெரியாத, எடுத்துகிட்டு போ. உனக்கு தான் பேக்கில் கிஃப்ட் இருக்கு நம்ம ஹீரோ இருப்பேன். இப்போ புரியுது, நீலாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னைக்கு கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கில் தான் காலத்தை ஒட்டுவேன்னு சொல்லி அந்த தங்கச்சி யாரும் சொல்லிப்பா. என்ன இப்போ கூட என்ன அசிங்கப்பட்டா நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அதே சமயம் என்னப்பா தம்பி மேட்ச்சில் எப்படி போச்சுன்னு இல்லை. மேட்ச் நல்லா போச்சு, ஆனால் மேட்ச்சு என் கூட விளாண்டவர் தான் நல்லா இல்லாமல் இருக்காருன்னு நினைக்கன்னு சொல்லி டேரெக்டாக அவனை போட்டு தள்ளன்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் வெளியில் யாரோ வர மாதிரி இருக்கும். அம்மா வெளியில் யாரோ வந்திருக்கானுங்க, நான் போட்டுட்டு வந்துடுறேன், சாரி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைப்பேன். தம்பி உனக்காண்டி சிக்கன் 65 பொறிச்சு பொட்டணம் கட்டி வச்சிருக்கேன், வந்து அவரையும் சாப்பிட சொல்லுப்பா வேணா அப்படின்னு இல்லை. அவர் இருந்தால் சாப்பிடுவார், இருந்தால் தானே சாப்பிடுவார் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி நிற்பேன். 5 நிமிஷத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்து பார்த்தா அது எனிமிலாம் கிடையாது. இவன் ஜூடோ ஸ்கூலில் இருந்தால் ஆட்டில் வந்துருப்பேன்னு நினைத்தேன். ஆனால் இனிமேலாம் கிடையாது. இவனை ப்ரொடக்ட் பண்ணக்காண்டி இவனோட ஃபேமிலியை ப்ரொடக்ட் பண்ணக்காண்டி ஒருத்தர் இருந்திருப்பேன். ட்ரெயின் ஸ்டேஷனில் கூட இவனோட ஃபேமிலியை பார்த்துப்பல்ல, அவன் தான் இடத்துல இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடு அந்த கமாண்டர்ன்னு சொல்லி. கமாண்டர் அனுப்பினால தான் இருப்பேன். அந்த கமாண்டர் அந்த மிலிட்டரியில் பார்த்துப்போம்ல, அவர் தான் ஆட்கள் அனுப்பி வச்சுருப்பாரு. ஹீரோக்கு அவர் தான் உதவி பண்ணியிருப்பாரு. பாவம் மொத்தம் அந்த மார்ஷியல் சைட் யூனிவர்சிட்டி ஒரு ஹெல்ப் பண்ணல உள்ள இருக்குது. அவனை நம்ம ஹீரோட பவரை பார்த்து மிரண்டு வேணுப்பேன். அதே சமயம் ஒரு வாரமாக பண்ணா அந்த பாடி கார்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஹீரோட வீட்டு பக்கத்தில் அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏதாச்சும் பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லி. இப்போ தான் அவன் இருக்க இடத்துல அப்படின்னா காரில் ஒருத்தர் வந்துருப்பேன். அவன் தான் கையாக இருப்பேன். சொத்தாங்கையோ பிச்சாங்கையோ கிடையாது, கில்லர் கை. அவன் மோசமானவன். அவன் இப்போ ரீசெண்டாக தான் பிரேக் த்ரூ பண்ணியிருப்பேன். கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கு போயிருந்திருப்பேன். கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு முக்கிக்கிட்டு இருந்திருப்பேன். பைபிளில் அந்த சீக்ரெட் புக் இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட கொடுத்து போல அந்த சீக்ரெட் புக் மூலமா இவன் கிராண்ட் மாஸ்டர் ரீச் ஆகிருப்பேன். நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணியிருப்பேன். அது சரி, இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நான் போட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்து இவனை கைமா பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருந்திருப்பேன். அதே சமயம் பாடி கார்டும் இவனை பார்த்துருப்பா. இவன் மட்டும் தனியாக வரல, கூட எப்படின்னா அந்த ஜூடோ ஸ்கூல்காரங்க இருக்காங்க. அந்த ஜூடோ ஸ்கூல்காரங்க ஷேடோஸ் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஷேடோஸ்லாம் ரேங்க் 7 மாஸ்டர் லெவலில் வந்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ஷேடோஸ் வந்துருப்பாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மேலே இடத்துல பாஸ் பண்ணா முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி சமாளிக்கணும். நம்ம ஆட்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இவங்களை என்னட்டு சமாளிக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ ஒரு ஷேடோ அடிச்சிருந்துருப்பா. ஆனால் இங்கே மொத்தம் 24 ஷேடோ வந்துருப்பாங்க. இவருக்கு 12 ஷேடோ இங்கிட்டு 12 ஷேடோ நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்துக்கு வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்க வீட்டுக்கு தான் அந்த கையை வந்துருப்பேன். கையை பார்த்து இப்போ மறந்து வந்துருப்பா. அவன் ரீசெண்டாக வேறு கிராண்ட் மாஸ்டர் போயிருந்திருப்பேன். இவன் அளவுக்குலாம் நம்ம இல்லையே சொல்லி இவளும் மறந்து போய் மேலே இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பா. அவங்க பொறுமை வரதில்ல. நீங்கள் வர்றதுக்கு விடுத்துட்டு போக்கு அவங்க இருக்கு அம்மட்டத்தையும் பாட கட்டி பார்சல் பண்ணிட்டு போறான்டா, டக்குன்னு வாங்கடான்னு சொல்லி அவளுக்கு கதை இருந்திருப்பா. ஹீரோட வீட்டு வாசல் முன்னாடி இந்த கையை வந்திருப்பேன். ஹீரோக்கு தான் நன்றி சொன்னோம். இது வரைக்கும் இந்த கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு நான் முக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 3 நாளைக்கு முன்னாடி கிடச்ச அந்த சீக்ரெட் புக் மூலமாக என்னோட பவரும் டக்குனே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கிராண்ட் மாஸ்டரும் போயாச்சு. கிராண்ட் மாஸ்டரோட பவரை இத்தனை வருஷமாக நானும் அனுபவிக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அனுபவிப்பேன்னு சொல்லி ஹெவன் அண்ட் டெர்த் இருக்குல்ல, நம்ம ஹீரோ கூட மவுண்டன் போயில அந்த ஹெவன் அண்ட் டெர்த் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஹெவன் அண்ட் டெர்த் பவர் இவனுக்குள்ள வந்திருக்கும். உடைய பிரீத்திங் டெக்னிக் அதுவும் வந்திருக்கும். இப்போ உடம்பே அப்படியே லைட்டாக மாதிரி இருக்கும். இதுதான் கிராண்ட் மாஸ்டரோட பவரா சூப்பராக இருக்குன்னு சொல்லி இவனுக்கு கையில் ஒரு ஸ்வாடை வரது நம்ம ஹீரோ பொறுத்தவரைக்கான இருப்பேன். ஹீரோ பார்த்த செகண்டே பொறுத்தலாம் இருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ இவனை பார்க்கறதுக்கு வாசம் முன்னாடி இருந்துப்பேன். இன்னும் அந்த ஜூடோ ஸ்கூலில் அனுபவிக்கப்பட்ட ஆளடா பார்த்தா அவ்வளோ பர்ஃபுல்லாக இல்லை.
என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் ரீசெண்டாக தான் கிராண்ட் மாஸ்டர் போனேன். ஆனால் ரீசெண்டாக போனேன்னு நினச்சி இலக்கணமாக பார்க்காத, இதுக்கு முன்னாடி பல வருஷமாக அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோட பவர் நீ நினச்சி கூட பார்க்காத பல மடங்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறதுக்காண்டி ஒன்று வந்துருப்பேன். கூட இருக்கிற ஷேடோஸை அவனோட வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க அம்பிட்டு ஒரு தலையை வெட்டி எடுத்துட்டு அதை தான் அந்த ஒய்ஃபு கேட்டான்னு சொல்லி இவங்களே அனுப்பி திரும்ப நம்ம ஹீரோ இவன் கூட சொன்ன ஸ்ட்ரெயிட்டாக போனால் இல்லை அவங்களோட தலையை இவனும் அடித்து வெட்டி இருந்திருப்பேன். அவ்வளோதான், ஒவ்வொருத்தவங்க தலையை வெட்டி இருந்திருப்பேன். நீங்களாம் பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போலாம் வீக்காக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலடா. நீங்கள் ரேங்க் 7 மாஸ்டரா? இந்த ஜூடோ ஸ்கூலுக்காரங்க இருக்கிற உதவாக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எதுக்குடா வேஸ்ட்டாக வந்து சாயிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துப்பா. இப்போ தான் இருக்கக்கூடிய அந்த கையா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேபி நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நேராக சரியில்லையப்பா, இப்போ நான் உன்னை சாடி இருக்கானே வந்திருக்கேனப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தா கூட உன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். உன்னை அமைக்க லோ லெவல் ஆட்டு இருக்குள்ள எனக்கு ஃப்ரெண்டாகி பழக்கம் இல்லை. ஒரு திமிரு பேத்தில் என்கிட்ட வச்சுக்கிறேன்னு சொல்லி உண்மையான பவர் என்ன நீ பார்க்குறியான்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டியிருப்பேன். இவனோட ஆறாவை பார்த்தே மிரண்டு போயிருப்பேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, இந்த மாதிரி பூச்சாண்டிகள்லாம் பயப்படப்பட்டே சொல்லியிருக்கா. நான் என்னோட பவரே காட்டலையடா ராஜா, உன் பவரை தான் நீ வந்ததுலேருந்து காட்டிக்கிட்டு இருக்க. என் பவரை நீ பார்த்தலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அசையாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இவன்ட்ட எதுவுமே பவரில் உள்ள சும்மா டம்மி தான் சொல்லிட்டு இவனும் இலக்காரமாக பார்த்துருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ 1 2ன்னு என்ன நினச்சிப்பேன். 1ன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அங்கே எந்த ஷேடோஸை பொறுத்து நிற்பேன். ஒரு சில ஷேடோ சுற்றி இருந்துப்பாங்க, எல்லாத்தையும் பொறுத்து நிற்பேன். 2 3ன்னு என்னதுக்கப்புறம் அவ்வளோதான் இவன் பக்கத்தில் வந்து நிற்பேன். அடுத்து 4 என்னன்னு அடுத்த செகண்ட் பண்ணா இவனுக்குள்ளே இருக்க அந்த கொடூரமான ஆறா டீமன் ஆறா அப்படின்னா வெளியில் வந்திருக்கான். அங்கே இருக்கிறவன நெஞ்சிலே பெரிய ஓட்டையை போட்டுருங்க. பில்டோசர் பதம் பார்த்தமாக்கி அவன் நெஞ்சில் பெரிய ஓட்டையாக வந்துருக்கும். இவனே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டான். முன்ன நேரத்தில் இப்படி போட்டு தரேன்னு சொல்லி அவனுக்கு சாகிற நேரத்தில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்டா, ஆனால் நான் கிராண்ட் மாஸ்டர் நீ எப்போ என்னை போட்டு தரேன்னு சொல்லி சாக்கா 6 நிலமையில கேட்டிருப்பேன். 6 நிலமையில உனக்கு இந்த கேள்வி தேவைதானா ராஜான்ற மாதிரி இருந்திருக்கான் நம்ம ஹீரோ. நீ வேணா கிராண்ட் மாஸ்டராக இருக்கலாம், ஆனால் நான் கடவுள்ரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் இவனோட சொல்லி முடிச்சிருப்பேன். இவனால நம்ம ஹீரோ சாக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்த பாடி கார்டு சாக்கா இருந்திருப்பா. இப்போதான் இங்கே பக்கத்தில் ரோட்டில் போகிற பொண்ணு, அம்மா இங்கே பாருங்க பைத்தியக்கார பொண்ணு பகல்லே பறக்க பார்த்து நின்றுக்கிட்டு சொல்ல இந்த பொண்ணு நம்ம ஹீரோட பவரை பார்த்தா மிரண்டு போயிட்டு இருப்பா. அந்த கையை போடுத்துட்டு நம்ம ஹீரோ கையை முறுகி நின்றுக்கிட்டு இருப்பா. அவனோட பவரை பார்த்து மிரண்டு இருப்பா. நம்ம ஹீரோ தூரத்தில் இருக்க இந்த பொண்ணையும் நோட் பண்ணியிருப்பேன். இந்த பொண்ணு சாக்கா இருப்பா. என்ன இவன் என்னைய பார்த்துட்டான்னு சொல்லி அவன் மிரண்டு போயிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பேன். இந்த மேல இடத்துல இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தப்பா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லலை, அவன் கூட சொல்லியிருப்பாங்க. சரிம்மா நடக்கிறது நடந்து வச்சு அவனுக்கு ஆறுதலாக 5 வார்த்தை சொல்லிட்டு அது வீட்டில் இருக்க எல்லா பாடியும் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோ தான் இங்கே இருக்க அமுட்டதே போட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுக்காது. கேட்டாங்க மறந்து போயிருப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்டுருப்பேன். நிறையா பாடிஸ்லாம் வந்து போச்சு, அதை எடுக்கிற கொஞ்சம் ஹெல்ப் வந்து இல்லை. அந்த பொண்ணு மிரண்டு ஓடி இருந்திருப்பா. நம்ம ஹீரோ பண்ண விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபவுண்டருக்கு இருந்துக்கும். பாஸ் அவன் வந்து போட்டு தட்டானான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டர் ஷாக்காக இருந்திருப்பாரு. அதே சேமாக சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு, உனக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோவை ரெக்ரூட் பண்ணதுக்கு தான் மறந்துப்பாரு. ஹீரோ வரைக்கும் வரவே மாட்டேன் அண்டமுடிச்சுருப்பேன். வைஸ் பிரின்சிபல் காலிக்கிட்டு தம்பி கேள்விப்பட்டு என்ன சம்பவம் மட்டியாமல் இருக்குதுல்ல. ஆமாம் பல நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னுமே அந்த ஜூடோ ஸ்கூல் வந்து யாருமே வரல. தம்பி இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணாலும் இங்கே வரதுக்கு ஒரு ஸ்டாக்கு கிடையாது, இருக்கிற மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி ட்வின்ஸ் பாடையில் போகிற நிலைமையில் படுத்து கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து அந்த கையையும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வரணும்னா அந்த ஜூடோ ஸ்கூலோட ஃபவுண்டர் அந்த மார்ஷியல் செயின் தப்போ வரணும். அவர்லாம் இந்த மாதிரி விஷயத்தை தலையிட மாட்டார். அவரோட 5வது ஒய்ஃபோட பிரச்சனைகள்லாம் அவர் வந்து அனாவசியமாக தலையிட மாட்டார். அதனால் நீ எந்த பிரச்சனையும் நீ தலையிடாமல் கொஞ்சம் கம்முன்னு இருப்பா. மிச்ச ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துட்டோம், அதனால் நீ எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி அவரும் சொல்லிப்பாரு. அப்புறம் இங்கே வந்தேன்னா உன்னோட பவரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீ ரேங்க் 7 மாஸ்டர் போயிட்டு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்போதைக்கு வேணாம், என்ன கொஞ்ச நாள் நான் லோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணிட்டேன், தேவைப்படல நானும் வரேன்னு சொல்லியிருந்திருப்பேன். கடைசியில் அந்த பொண்ணு டெட் பாடி எல்லாம் போயிருப்பா. இவங்க என்ன பண்ண ஆள் தானே அப்படி தான் இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் இப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கோம். அது அந்த கமெண்ட் தான் வந்திருக்கான். தம்பி என்னப்பா 4 நாள் கூட நல்லா ப்ரொடக்ட் உங்களுக்கு நேற்று தான் சுட சுட ஒரு சூடான செய்தியை பார்த்தேன், நீ அந்த பையில போட்டு தட்டாமே. அந்த கையின்னு சாதாரண ஆள் கிடையாதுப்பா, அவனை கிரிமினல் ஸ்லாட்னு இருந்தான், அவனே போட்டுக்கிட்ட எங்களுக்கு நிறைய வேலையை நீ மிச்சமாகி கொடுக்குறப்பா. அப்புறம் பவரை பார்த்து இங்கே இருக்க மிலிட்ரியில் இருக்க மட்டுமே சாக்காய் மிரண்டு போயிட்டு இருக்காங்க. மேஜர்லாம் அடிக்கடி உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேஜர் இருக்க கேட்குறேன்னு நமக்கு தானே தெரியும். அப்புறம் நீ எப்பப்பா இங்கே வர்ற அப்படின்னு சொல்லி ஒன்று பேச்சுவார்த்தையில் கேட்டுப்பாரு. இதாவும் புத்தியை காட்டிட்டுல வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணியிருந்திருப்பேன். இவருக்கு பல்ப் பைப் வந்திருக்கா. தம்பியை உள்ளே பிடிச்சி போகலான்னு பார்த்தா சிக்க மாட்டானே பைபிள்னு சொல்லி நம்ம ஹீரோ ஈஸ்டர்ன் மிலிட்ரி சைடுக்கு தான் வரதா இருந்திருப்பேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டும், அதுக்கப்புறம் நம்மளே இங்கே போகணும்னு சொல்ல இப்போ அந்த சீக்ரெட் டெக்னிக் இருக்கக்கூடிய சோல் அந்த சோலை பார்ப்பேன். இது மாதிரி பல மடங்கான ஸ்கோல் டீப் ஸ்பேஸ்லேயே பார்த்துருக்கேன். அந்த கனவு உலகத்தில் இதோட பல மடங்கு இருக்குது. இதெல்லாம் குப்பையை சொல்லி அதை தூக்கி போடுதுமே. நம்ம ரொம்ப நாளாக அந்த டீம் ஸ்பேஸ்க்குள்ளே போலே சொல்லி திரும்ப பின்னா அந்த டீம் ஸ்பேஸ்க்குள்ளே ஒன்று போயிருப்பேன். இவ்வளோ நாளாக தூங்கியிருப்பேன். டீப் ஸ்பேஸ் வந்திருக்காது. இவன் நினச்சா மட்டும் தான் வரும்போது அந்த ஃபியூச்சரில் போய் நம்ம ஹீரோ அவனோட ப்ரொஃபைலாம் செக் பண்ணி பார்க்குறேன். ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கல. இது வரைக்கும் நடந்த எல்லா சமயமே அப்படின்னா அப்படியே அச்சுமரமாக இருந்திருக்கான். இதை பார்த்து இவனை சந்தோஷப்பட்டுருப்பேன். இவன் கிராண்ட் மாஸ்டர் கூடிய சீக்கிரமே போப்பறேன்னு இருந்திருக்கான். ஸ்பெசிஃபிக்காக எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணால்
எரர்னு போட்டு வந்திருக்கான். அது சரி, இதை மட்டும் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தேன். வயசான காலத்தில் ஒவ்வொரு ஊராக போய் அங்கே இருக்க அம்பட்டத்தையுமே வாயை புழக்கிறவருக்கு வாயை சேர்த்து எடுத்துருப்பேன். ஊருக்குள்ளே இவன் தான் இருக்கலே சாங்கவாள் அப்படின்ற மாதிரி பேர் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் போக போக ஃபியூச்சர் மாறிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபியூச்சரை பார்க்கல, ஒவ்வொரு வாட்டியும் இது மாறிக்கிட்டே இருக்கு. சரி, நமக்கு எத்தனை எனிமிஸ்ன்ற லிஸ்ட் இருந்தால் அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் இருக்காது உலகே, நம்மளோட பர்சன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சரி வேணா எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு சொல்லி இந்த வாட்டி எத்தனை ஒய்ஃபுங்கள்லாம் பார்த்துக்க மாட்டேன். நம்ம ஹீரோ ஒரு இம்மோட்டல் டெக்னிக் இருந்துக்கும், அதான் படிச்சுப்பேன். அதான் இம்மோட்டல் கோல்டன் பாடி. அதுக்கப்புறம் அந்த பாடி டெம்பரிங் டெக்னிக்கு, அது உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். யாரும் அடித்தாலுமே இவ்வளோ உடம்பு அப்படியே இருமாக்கி இருக்கும். இந்த 2 டெக்னிக்குமே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஆனால் அதை ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓரளவு பேசிக் ஸ்டேஜ் தான் வச்சுருப்பேன். அந்த ஸ்டேஜுக்கே இங்கே இருக்க அம்புட்டமாக ஆட்டங்காடுறது இருப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நம்ம ஹீரோ அதை ஃபுல்லாக பிரேக் த்ரூ பண்ணோம். ஆனால் அதுக்கு நிறைய போர்ஷன்லாம் தேவைப்படுமே. அந்தளவுக்கு போர்ஷன் நமக்கு இல்லை. இருந்தாலும் கனவு உலகத்தில் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வெறும் கனவு உலகம் தானே, செட்டாக கூட இந்த இடத்துலலாம் சாவுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த இம்மோட்டல் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதை மேக்ஸ் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு. ஆனால் கனவு உலகத்துலாம் பண்ண முடிஞ்சிருக்கு, நிஜ உலகத்தில் பண்ணிக்க முடியாது. அந்த பவர் ஓரளவு பண்ணால் இவன் நிஜ உலகத்துலேயே கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோ ஓகே இப்படியே போச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனும் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட பவரும் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கப்புறம் மாசியை செயின்டே வந்தால் கூட அவங்கள சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாசியை சேர்ந்து தோக்கடிக்கிறக்கான வெயிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாமே ரேங்க் 8 கிராண்ட் மாஸ்டர் அந்த ரேஞ்சில் இருந்துருப்பாங்க. அவங்கள தோக்கடிக்கணும்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங்கானு இன்னும் முடிவு பண்ணியிருப்பேன். இதே 12 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அவன் தூக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ என்னோட 12 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ தான் வெளியில் வந்து பார்க்குறேன். ரொம்ப நாட்களாக அந்த சயின்டிஸ்ட்டை பார்க்காம இருந்திருப்பேன். சயின்டிஸ்ட்டையும் நியூஸில் போகிறாங்க, புதுசாக ஏதோ ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சுவாங்க. என்னையே கேட்காம இவாட்டுக்கு இஷ்டத்துக்கு மெடிசனை தயாரிச்சுக்கிட்டா. சரி இவ்வளோ போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. அந்த தங்கச்சிக்காரியை டீல் பண்ணணுமேன்னு சொல்லி அடுத்து வந்து தங்கச்சிக்காரி தான் ஹீரோ ஸ்கெட்சை போட்டுப்பேன். அவளை எப்படி கொடூரமாக சாடிக்க போகிறேன்னு இல்லை. இதோட இந்த எபிசோட் நீங்கள் சமாங்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எல்லா ப்ரோடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டேக் கேர். பை கைஸ்.